கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, உலகத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை பார்த்து ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை உபாகமம் 28:1 சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்வான். யோசுவா 3:7 யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்கிறதை இந்த ஜனங்கள் காணும்படி, இந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர். யோசுவா 3:7 சொன்னவர். ஏமேன். யோர்தான் நதியை பிளந்து யோசுவா 4:14 மேன்மைப்படுத்தினா. யோசுவாவை எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினா. சொன்னவர் அதை மேன்மைப்படுத்தினா. உங்கள் வாழ்க்கையிலையும் சொன்னதை கர்த்தர் உங்களுக்கு மேன்மைப்படுத்துவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பைபிளில் அநேக தெய்வ மனிதர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பைபிளில் என்ன காரியம்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காரியம் எனக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஒரு சின்ன உதாரணம், சென்னை கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் வாதாடுறாரு. அவருக்கு டெல்லியில் இதே போல் ஒரு கேஸ் நடந்து ஜெயிச்சிருக்கு. இப்போ அதை கோர்ட் பண்ணுவார். டெல்லி கோர்ட்டில் இதே மாதிரி கேஸு நடந்து ஜெயிச்சிருக்குது, அதனால் எனக்கும் இது நல்லபடியாக ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவார். யோசித்து பாருங்கள், இந்த சட்டமே இப்படி இருந்துச்சுன்னா, வேத சட்டம் பரிசுத்தவான்களுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்றா? பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று, புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றா? இல்லவே இல்லை, எல்லாருக்குமே ஒன்று தான். வேதாகமத்தில் இது நடந்திருக்கு, இதை என்ன செய்யுங்க சொல்லி பாருங்கள், செய்வார். நிச்சயம் பைபிளில் நிறைய பேரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20ஆம் வசனம், ஆதியாகமம் 41:41 யோசேப்பை எந்த இடத்துல அடிமையாக இருந்தானோ அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்துகிறான். யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறதற்கு நொடி பொழுது தான் தேவைப்பட்டுச்சு. நொடி பொழுது தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு நாள் அவன் சிறைச்சாலையில் அடிமையாக இருக்கிறான். அடுத்த நாள் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக மாற்றப்பட்டான். ஏன் உங்களுக்கு முடியாதா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வா. யாரெல்லாம் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சிருக்காரோ கர்த்தர் மேன்மைப்படுத்துவா. எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனத்தில், ராஜா ஆமானை மேன்மைப்படுத்தினார். ஆனால் கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்த நினைச்சாரு. ராஜாவுக்கு தூக்கம் வரலை. ராஜா நடபடியின் புத்தகத்தை வாசிக்கிறாரு. இந்த மொர்தெகாய்க்கு உதவி செய்த மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டுச்சா, மேன்மை செய்யப்பட்டுச்சா? இல்லை. அப்போ ராஜா மேன்மைப்படுத்துகிற மனுஷன் எப்படி இருப்பான்னு கேட்கும் பொழுது, ஆமான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆமானை கொண்டே எந்த மனுஷன் கேவலப்படுத்தணும்னு நினச்சானோ அந்த மனுஷனை கொண்டே கர்த்தர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், வேறு யாரையாட்டும் வச்சு மொர்தெகாயை மேன்மைப்படுத்தியிருக்கலாம்ல? இல்லை. ஆண்டவருடைய செயல் வித்தியாசமாக இருக்கும். எந்த மனுஷன் உன்னை இகழ்கிறானோ, எந்த மனுஷன் அற்பமாக என்றானோ அந்த மனுஷனை மூலமாக தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறான். ஆமென். நிச்சயம் கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்துவார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் பரலோகமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் பூமியில் மேன்மைப்படுத்தும், உலகத்திலே மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.